ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். தத்தாத்ரேயரின் குருமார்கள் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு பாலகன்னா ஒரு குழந்தை எப்படி அம்மாவோட அரவணைப்பில் அம்மாவோட மடியில் இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக உணருதோ, தன் கவலைகளை மறந்து எல்லாவற்றையும் மறந்து தன்னையே அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக தூங்குதோ, அதே மாதிரி நாமளும் இறைவனை மனசார வரிச்சுக்கிட்டு நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் இறைவனுடைய நம்பிக்கையில் விட்டுட்டு இறைவனோட பொறுப்பில் விட்டுடணும் நாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதை அந்த பாலகன்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனசில் எந்த கள்ளம் கபடமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மாவை சார்ந்து அவன் இருக்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாமளும் அதே மாதிரி இறைவன்கிட்ட எல்லாத்தையும் திறந்துட்டு இறைவன்கிட்ட இருக்கணும். ஃபுல் சரண்டர். அம்மா கிட்ட நாம் எப்படி அந்த குழந்தை இருக்கோ அதே மாதிரி நாம் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தத்தாத்ரேயர் யது மகாராஜுக்கு சொல்கிறார். அடுத்தது ஒரு கொல்லன் குயவன். அவன் கொல்லன் அப்படின்னா அவன் இரும்பு சாமான்லாம் செய்கிறவன். குயவன் பானை செய்கிறவர். இந்த கொல்லன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவனுடைய பட்டறையில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போது அந்த நாட்டு மகாராஜா அவருடைய படை பரிவாரங்களோட அந்த கடையை தாண்டி அவர் போயிட்டுருக்கார். அவன் கடை ஒரு மார்க்கெட் பிளேஸில் இருக்குது. அந்த முக்கியமான அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஊர்வலம். ஒரு நாட்டு மகாராஜா போகிறாரு அப்படின்னா சும்மா போவாரா? அப்படியே குழலூதும், ட்ரம்ஸ் அடிப்பாங்க, படைகள் ஓடும், பரிவாரங்கள் இருக்கும், அவர் பின்னாடி ஒரே கலேபரமாக இருக்கும். அவரை பார்க்கறதுக்கு மகாராஜா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த பார்க்கறதுக்கு போகிறதுக்கு நிறைய ஜனங்க இருப்பாங்க. அவர் போகிறத பார்க்கறதுக்கு. இப்படி அந்த இடமே, அந்த தெருவே திருவிழா மாதிரி ஜனக்கூட்டமாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. மகாராஜா பரிவாரங்களோட அந்த இடத்த கடந்து போனதுக்கு அப்புறமா ஒருத்தன் அந்த கொல்லன்ட்ட கேட்குறான், என்னப்பா மகாராஜா இந்த நேரத்துக்கு இந்த பக்கமாக போயிட்டுருக்கிறாரு, என்ன கோயிலில் ஏதாவது விசேஷ பூஜையா, அதுக்காக போகிறாரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் கொல்லன் தலையை நிமிர்ந்து பார்க்குறான். என்னது, மகாராஜா போனாரா? இந்த வழியாவா? எனக்கு தெரியாதே, நான் பார்க்கலையே, சத்தம் எதுவும் கேட்கலையே எனக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்மளை சுற்றி எத்தனை இடையூறுகள் இருந்தாலும், எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ் இருந்தாலும் நாம் ஒரு முனைப்போடு சிங்கிள் ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேட்டடாக இறை நினைவிலேயே இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொல்லன்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தத்தாத்ரேயர் சொல்கிறார். பிங்களை அப்படிங்கிறவ ஒரு விலைமகள். ஒவ்வொரு இரவும் அவளுக்கு பகல் போல் இருக்கும். அவளுடைய யௌவனம் இருக்கிற வரைக்கும் அவள் ரொம்ப பிஸியாக இருந்தா, ஃபேமஸாக இருந்தா, எல்லாரும் அவளை தேடி போயிட்டுருந்தாங்க. சிற்றின்பத்துக்கு அவள் பேர் போனவ. அவளுடைய வருடங்கள் உருண்டு ஓட அவளுடைய யௌவனம் கம்மியாக அவளுக்கு முன்ன மாதிரி அவளை தேடிட்டு யாரும் வரதில்லை. ஒரு இரவு அவளுக்கு யாரோ வந்திருக்காங்க உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு பணிப்பெண் சொல்லவும், யாருன்னு அலங்காரம்லாம் பண்ணிட்டு போய் பார்த்தா ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருக்கார். அட, என்ன நீங்கள் கூட இங்கே வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, சன்னியாசி சிரிச்சுக்கிட்டு, வா இங்கே உட்கார், உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அன்று இரவு பூராவும் அந்த சன்னியாசி அவளுக்கு பேரின்பத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ பிங்களைக்கு பல விஷயங்களை அவள் உணர்கிறாள். செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி அவளுக்கு நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரியுது. இப்படி தன்னிலை உணர்ந்து அதிலிருந்து மாறி இறைவனுடைய அந்த மகோன்னதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பிங்களையிடம் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தத்தாத்ரேயர் சொல்கிறார். கடைசியாக எறும்பு தன்னுடைய பாதையில் அது உணவை தூக்கிட்டு தன்னுடைய காலனிக்கு, தன்னுடைய இருப்பிடத்துக்கு அது போகிற சமயத்தில்
அதோடைய பாதையில் எத்தனை இடையூறுகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அது கடந்து போகும். அதை சுற்றி போகும், இல்லை அதை தாண்டி போகும், என்னமோ ஒன்று பண்ணும். ஆனால் அந்த உணவை வந்து அது தூக்கிட்டு போய் தன்னுடைய இருப்பிடத்தில் சேர்க்கிற கடமையை மட்டும் அது மறக்கவே மறக்காது. அது மாதிரி இப்போ இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறது இறைவனை அடைவதற்காகத்தான். அதுதான் நம்மளுடைய கடமை. அறிவு கொண்டு நாம் இறைவனை சிந்தித்து இறைவனை வந்து அடைய வேண்டும். அந்த ஃபோக்கஸ் வந்து மற்ற எந்த மாயா சக்திகள் குறுக்க வந்தாலும் நாம் அதுலேருந்து பிறழாமல் நம்மளுடைய வேலை என்ன, இறைவனை சேருவது தானுங்கிற கடமையை உணரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். தத்தாத்ரேயரின் 24 குருமார்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இத்தனை குருமார்களும் நமக்கு இறைவனை அடையும் வழியைத்தான் நமக்கு சொல்கின்றன. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.